Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 622 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம சஞ்சய் நியூ கமா கென்போ டெக்னிக்ல சாப்பாடை ரெடி பண்ணிட்டானாமா. அதுவும் 99 வைட்டல் ரெசிபிஸோட. இதை சாப்பிடும் போது கோல்டா இருக்க அவங்க பாடி எல்லாத்தையுமே நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்குமாமா. இதுதான் ஹார்மோன் சூப் வித் சீ போர்க். ஸ்மெல்லே அப்படியே ஆள தூக்கும். சஞ்சய் முதல்ல சாப்பிட கொடுத்ததே அந்த மொமனசுகே காண்டி தான். ஏன்னா பையன் 10 நாளா சாப்பிடல, வாயை பழுதுகிட்டு பார்ப்பான், எச்சியெல்லாம் ஊரும், கொஞ்சம் கொஞ்சமா தின்னுன்னு சொல்லுவான். வெறி இருக்குது, அப்படியே கண்ணெல்லாம் செவந்து போய் பார்த்துட்டு இருப்பான். லூஃபி வேற உசுப்பேத்தி விடுவான். என்னப்பா தம்பியே உனக்கு பசிக்கலையா, சாப்பிடு மோமோ. சஞ்சய் சூப்பரா குக் பண்ணுவாமா. அவனுக்கு பசிக்குது, ஆனா கௌரவம் ஒரு சைடு தடுக்குது. ஸ்மெல்லு வேற ஆள தூக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம முட்டா பையன் அந்த பவுலோட தூக்கி எனக்கு இது வேண்டாம் பசியிலன்னு சொல்லி அதை கீழே போட போவான். சஞ்சய் எல்லாம் கல்லுத்தோட்ட புடிச்சு அதை என்னடா பண்ண போற, நான்சென்ஸ் பையல, நீ சின்ன பையலா இருந்தாலும் சரி சாப்பாடை மட்டும் வேஸ்ட் பண்ண விட மாட்டேன், அதை எவன் பண்ணாலும் சரி எனக்கு சுத்தமா பிடிக்காதும்பா. அந்த கிறுக்கு பையன் அப்படின்னா எனக்கு வேண்டவே வேண்டாமா. அட மூளை கட்டவனே, உன் வயிறு கத்துறது ஊருக்கே கேக்குது, சாப்பிட வேண்டியதானேன்னு சொன்னா இல்ல எனக்கு பசியே இல்லைன்னு சொல்லி கத்திட்டு கிடப்பான். அந்த டைம் டேபிள காட்டுறாங்க, ஏகப்பட்ட வெரைட்டில நம்ம சஞ்சய் ரெடி பண்ணி வச்சிருக்கான். இது உனக்கு வேண்டாமாடா, சாப்பிட மாட்டியாடான்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது சாமுராய் கின்னு எனக்கு பசிக்குது நான் சாப்பிடுறேன்னு லபக லபகன்னு திங்க ஆரம்பிச்சிருவாரு. மெயினா அந்த ஆள் தான் ஈகோ பார்த்துட்டு இருந்தான், பைரட் அப்படி இப்படின்னு. ஆனா இப்ப அந்த ஆளே கம்ப்ளீட்டா இறங்கி வந்து சாப்பிட்டு இருக்கத பார்த்த உடனே அவன் பையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம அந்த சாப்பாடை சாப்பிட்ட உடனே அவனோட பல எனர்ஜி அவனுக்கு திருப்பி வந்த மாதிரி இருக்குதாமா. அதனால அதை ட்ரை பண்றேன் இதை ட்ரை பண்றேன்னு எல்லாத்தையுமே வாயில அள்ளி போட்டு தின்னுட்டு கிடப்பான். இவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லையேன்னு அள்ளி அள்ளி தின்னுட்டு இருப்பான். அட நாசமா போன டேடி, உன்னை நம்பி நான் பில்டப் பண்ண நீ அங்க ஊத்திட்டியடாமானா. அவங்க உனக்கு அன்பு காட்டுறாங்கன்னா அந்த அன்பை நீ ஏத்துக்கணும். ஏன்னா அவங்க தான் உன் உயிரையும் என் உயிரையும் காப்பாத்தி இருக்காங்க. அந்த நன்றி எப்பவுமே இருக்கணும். அண்ட் அவங்கள நம்ம நம்பலான்னு வேற சொல்லுவானா. நிஜமாவே நம்பலாமா டேடின்னு கேட்பான். நீ இப்ப வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம இருக்க, அது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு புரியுதுங்கும் போதே அவன் வயிறு கத்துற சவுண்ட் கேட்கும். உடனே அவர் ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவாரு. எல்லாரும் மேலேயும் நம்பிக்கை வை அப்படி இப்படின்னு பயங்கரமா சொல்லி அவன் அழ ஆரம்பிச்ச உடனே அவன் பையனுக்குமே அழுக வந்துடும். சரி ரைட்டு டேடி நீ சொல்றேன்னு நான் இந்த சூப்பை குடிக்கிறேன்னு சொல்லி குடிப்பான். அவ்வளவுதான், அடுத்த செகண்ட் எல்லாத்தையும் வாயில அள்ளி போட்டு லபக 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 லபகன்னு திம்பான். லூஃபி நாக்க தொங்க போட்டுட்டு வந்து என்னப்பா எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சான்னு கேட்பான். சஞ்சய்க்கு அவனுக்கு ஏதோ சீரியஸா ட்ரை பண்றானுங்கன்னு தெரியுது, ஆனா என்னன்னு புரியல. அப்பதான் காட்டுறாங்க அத்தனை பேரும் சூப்பு கண்டி கியூல லைன் கட்டி வந்து நிப்பாங்க. G5 ஆலையெல்லாம் வந்து நிப்பானுங்களா. உடனே அந்த டைம் சஞ்சய் இருந்துகிட்டு ஏப்பா ஏதோ நல்லது கெட்டதுன்னு சொல்லி நடுவுல லைன் எல்லாம் போட்டு எவனோ பெனாத்திக்கிட்டு இருந்தான். இப்ப அந்த லைன் எல்லாம் எங்க போச்சு, லைனை தாண்டி இந்த பக்கமா வந்த மாதிரி இருக்குதுமா. அது வேற வாயி, இது நார வாயின்ட்டு வந்து நிப்பானுங்க. ஜோரோ அந்த டேங்கர்ல ஏதாச்சும் கிடைச்சா எடுத்துடுவாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுவான். அந்த டைமுங்கும் போது ட்ரெஃபல்கர்ல லூஃபியை கூப்பிட்டு இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா ஆபத்து, நம்ம சட்டு போட்டு இங்க இருந்து கிளம்புற வழியை பார்க்கணும், சாப்பிட்டுட்டு போகலாம் டைம் இல்ல, ஏன்னா இந்த இடத்தை நோக்கி யாரோ வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவானா. லூஃபியுமே சீரியஸா அப்படியான்னு கேட்பான். ஆமா உடனே உன் குரூ மெம்பர்ஸ் எல்லாத்தையும் போய் சொல்லு நம்ம கிளம்பலான்னு. உடனே லூஃபி அங்க போய் நின்னுட்டு காய்ஸ் எல்லாம் இங்க பாருங்க, யாரோ நம்மள நோக்கி இங்க வந்துட்டு இருக்காங்க, அதனால நம்ம என்ன பண்ணணும்னா சாட்டு புட்டுன்னு இந்த விருந்தை முடிச்சு விடுங்கடான்னு சொல்லி கத்துவான். அவ்வளவுதான், எல்லாம் ஜாலியா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, எவன் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, என்னோட சந்தோஷத்தை எவனும் கெடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்றான். ரெஃபல்கர்ல வாயை பொழந்துருவான். அட பண்ணி போயில, நான் என்ன சொன்னா நீ என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு. அந்த டைம் பெருசுங்க எல்லாம் ஜாலியா சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. பொடுசுங்க பூரா சாப்பாடு ஜூஸ் கறி சூப்புன்னு அவங்க ஒரு சைடு வெளுத்து கட்டிட்டு இருப்பாங்க. அந்த டைம் மொமனசுகே தேம்பி தேம்பி அழுதுட்டு இருப்பான். என்னப்பா ஆச்சுன்னு கேட்டா கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டு வாரியர்ஸ் எல்லாம் மக்கள் முன்னாடி இப்படி அழமாட்டாங்கன்னு பில்டப் வேற. அப்ப லூஃபி இப்படி மூஞ்ச வச்சுட்டு வந்து நிப்பான். அவனால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்டா இப்படி பண்றேன்னு கேட்டா இது விருந்துப்பா, இந்த விருந்துல ஜாலியா என்ஜாய் பண்ணும், மருந்து குடிக்கிற மாதிரி உட்கார்ந்து அழக்கூடாது. சிரி 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 சிரின்னு அவன்கிட்ட மூஞ்ச இப்படி வச்சு விளையாட்டு பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு சாமுராய்க்குமே சிரிப்பு வந்துடும். இப்படி எல்லாருமே என்ஜாய் பண்ணும்போது ப்ரூக்கு விடுவானா, அவன் ஒரு சைடு வாசிக்க ஆரம்பிச்சிருவான். ஜோரோ சரக்க சேஸ் அடிச்சு குடிச்சிட்டு இருப்பான். உசோப்பு குழந்தைகிட்ட விளையாட்டு காட்டிட்டு இருப்பான். அதான் பிராங்கியோட மூக்கமுக்குனா முடியெல்லாம் பிச்சுக்குமே. அதை பார்த்து எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. இங்க டஷிகி அந்த சூப்பை வாங்கி குடிச்சு பார்த்துட்டு அடேங்கப்பா செம்ம டேஸ்டியா இருக்குதேம்பா. இங்க சஞ்சய் கேப் விடாம ரெடி பண்ணிட்டே தான் இருப்பான். இதுல வேற எல்லாம் லைன்ல வந்து நல்லா வாங்கிக்கிங்க, நிறைய வாங்கிக்கிங்க, ஏன்னா இன்னும் எக்கச்சக்கமா இருக்குதும்பா. கியூ போய்கிட்டே இருக்கும். அப்ப மொமனசுகே கேப் விடாம தின்னுட்டு இருப்பானா. மத்த குழந்தைகள்லாம் வந்து கேஷுவலா பேசுவாங்க. சாப்பிடும்போது நல்லா வாமா இருக்குது இல்லன்னு. முன்னாடி எல்லாம் மூஞ்ச திருப்பிட்டு போயிருவான். ஆனா இப்போ ஆமா ஆமான்னு சொல்லிட்டு சந்தோஷமா சாப்பிடுவான். அதே நேரம் இங்க சாப்பிட காட்டுறாங்க, அவன் இன்னும் சோகமா தான் இருக்கான். ஏன்னா இன்னும் மோச்சா மட்டும் எந்திரிக்கவே இல்லையே. அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக மொத்த கேண்டிய வாயில போட்டு ரத்த வாந்தி எல்லாம் எடுத்தா. மோச்சா எப்படியாச்சும் எந்திரிச்சிருமான்னு சொல்லி மேல விழுந்து கதறி கதறி அழுதுட்டு இருப்பானா. பார்த்தா திடீர்னு எந்திரிச்சிருவா. அவ்வளவுதான், சந்தோஷம் தாங்க முடியல. கடைசியில எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. என்ன இதே சந்தோஷத்தோட இப்படியே கிளம்பிட்டாங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு கம்மியா இருக்கும். டோஃப்ளமிங்கோ மட்டும் இந்த விருந்துக்கு இடையில வந்தான், அப்புறம் எல்லாமே மருந்து குடிச்சிட்டு சாகிற நிலைமை ஆயிரும். அப்பெல்லாம் அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருப்பானா. மோச்சாவோட சாப்பர் வந்து இந்த மாதிரி உன்னை நம்பாததுக்கு நீ மன்னிச்சிரு, நான்
நான் ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த சூப்பை கொடுப்பான் குடிக்க சொல்லி. மோச்சா ரொம்ப தேங்க்ஸ்ம்பா, ஏன்னா அவன் ட்ரீட்மெண்ட் பார்த்ததுனால தான் இப்ப இவ எந்திரிச்சிருக்கா, இல்லன்னா டன் டனகனக்காதான். சூப்பை வாங்கவும் மாட்டான், அப்படியே லுக்கூட்டுட்டே இருப்பான், சாப்பிடலாமா வேண்டாமாங்கிற மாதிரி. இங்க ஸ்மோக்கர் அப்படியே கடுப்புலயே உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்ப அவனோட ஆளுகள்லாம் சந்தோஷமா அடிச்சு புரண்டு வந்து நம்ம ஐலாண்டுக்கு திரும்பி போறோம், யாருக்குமே எதுவும் ஆகல. ஏன்னா அந்த சீசரோட டெட்லி கேஸ்ல ஒரு பெரிய வீக்னஸ் இருக்கு, அதுல யாருமே சாக மாட்டாங்க, கொலீக்ஸ் எல்லாத்தையும் காப்பாத்திலாம் ஸ்மோக்கர்னு சொல்லுவானுங்களா. இதெல்லாம் கேட்ட நம்ம சீசர், எது ஸ்மோக்கரா, அவ இன்னும் சாகலையா, அப்ப நான் கொண்டது யாரடான்னு இந்த மூஞ்ச வச்சுட்டு புலம்பிட்டு இருப்பான். இங்க இந்த G5 ஆளுகள்லாம் அவங்க ஆளுங்க நிறைய பேர் அந்த கேஸால பாதிக்கப்பட்டாங்கல்ல, அவங்கள காப்பாத்த கிளம்பிடுவானுங்க. அந்த டைம் யாரோ சைடுல வந்து உட்காருவாங்க, யாருன்னு பார்த்தா நம்ம ட்ரஃபால்கர்லா தான் சூப்போட வந்து உட்கார்ந்து இருப்பான். அப்போ ஸ்மோக்கர் ஒரு டவுட்டா ட்ரஃபால்கர்லா கிட்ட, ஒரு பைரட்டான நீ சொன்னது எல்லாத்தையுமே நான் கேட்கணும்னு அவசியமே இல்ல, ஒரு நம்பிக்கையில தான் நீ என்னை விட்டுருந்த. சொல்ல போனா நீ நினைச்சிருந்தா எப்ப வேணாலும் என்னை கொண்டிருக்கலாம், ஏன் கொல்லல? அது மட்டும் இல்லாம ஸ்டார்ஹாட் பைரட்ஸ் எதுக்காக நீ அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டான்னு கேட்பான். அவன் இழுச்சுக்கிட்டே, நானா அவங்கள அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன், நல்லா பாருங்க அவன் தான் என்னை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டான்பா. அப்பதான் லா அந்த மவுண்டன்ல வச்சு டீல் பேசினால அந்த சீனை காட்டுவாங்க. 4 எம்பரர்ஸ் பத்தி நம்ம ட்ரஃபால்கர்லா சொல்லியிருப்பான். அதுல முக்கியமானவங்க கைடோ ஆஃப் த பீஸ்டும் லூஃபி இருந்துகிட்டு நம்ம ஷாங்க்ஸ் கூட முதல்ல சண்டைக்கு போல, மிச்ச 3 பேர்த்தையும் துவச்சு எடுத்துடலாம். ஆக்சுவலா அவங்கிட்ட ஆல்ரெடி ஒரு பிளான் இருந்துச்சாமா, இந்த 4 பேர்த்தையும் துவைக்கிறதா. இப்ப ட்ரஃபால்கர்லா உள்ள வந்ததுனால முதல்ல நான் அவன் மேல கைய வைக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லுவான். அவ்வளவுதான்.